நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல பரமத்தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு வைத்திருக்கிறோம் சுவாமி. இன்னொரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படியாக நீர் கிருபை பாராட்டி, ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி. உம்முடைய வசனங்களை, உம்முடைய தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளவும், வாசிக்கவும், அதில் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை எங்க வாழ்க்கையில அபியாசிக்கிறதும் உமக்கு மிக பெரிய சுவாமி. அப்படி நாங்க அபியாசிக்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன். இந்த நேரத்திலும் நாங்களும் இந்த மாதிரி படிக்கிறதுக்காக கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோ சுவாமி. இந்த நேரத்தை எங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லா டெக்னாலஜியும் நல்லா ஒர்க் பண்ண நீர் கிருபத்தாரோ. இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதனால நாங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் சமீபமாய் எங்களுக்கு இருக்கிறது போல இதையும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நாங்க ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே கண்டுகொள்ள ஐக்கியப்பட எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதில் இருக்கிற சத்தியங்களை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் நீர் இதை ஆசீர்வதித்து கொடுக்க உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்துவார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்துல நாம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை முடித்து விட்டோம். நம்ம முடிக்கிற நேரம் கொஞ்சம் வேகமா முடிச்சதுனால அடுத்ததை என்ன படிக்கணுங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாமே நாம முடிச்சிட்டோம். நான் கொஞ்சம் சிலரை கான்டாக்ட் பண்ணக்கூடியவர்களை நம்ம குரூப்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க எல்லாம் திரும்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்க தரிசனத்தை படிப்போம்னு சொன்னாங்க. அது நிச்சயமா நமக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். ஏன்னு சொன்னா எப்படி புதிய ஏற்பாட்டுல ரோமர் நிருபத்தை வாசிப்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அவசியமோ, அது வாசிப்பது என்றால் அதை வாசித்து அபியாசிப்பது, அதுல இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்வோம், அது எவ்வளவு அவசியமோ அதே போல இந்த பழைய ஏற்பாட்டிலும் ஏசாயா தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்வது, அதிலிருந்து சத்தியங்களை எடுத்துக்கொள்வது நமக்கு மிக பிரயோஜனமாய் இருக்கும். ஏசாயாவை வாசித்தாலே ஒரு வேத புத்தகத்தை வாசிக்கிறது போல, முழு பைபிளை வாசிக்கிறது போல. ஏன்னா வேதத்திலே 66 புத்தகங்கள் உண்டு, ஏசாயாவில 66 சாப்டர்ஸ் உண்டு. அதனால அந்த அந்த புத்தகத்துல தீர்க்க தரிசனங்கள், அந்த புத்தகத்தில எச்சரிப்புகள், அதிலே நமக்கு வாழக்கூடிய வாழ்வதற்கேற்ற ஆலோசனைகள், அதே சமயத்துல ஃபியூச்சர் ப்ராபசிஸ், அதாவது நம்முடைய இந்த காலகட்டத்திலும் நிறைவேறாத இனி வருகிற நாட்களில் நிறைவேறக்கூடிய 1000 வருஷ அரசாட்சி, நம்ம தேவ ராஜ்யத்தை பற்றி இதையெல்லாம் சொல்லி இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுச்சி அடையும். இப்பொழுதும் இந்த லெந்து நாட்களுக்கு சரியாய் அதற்கு முன்பாக நாம் அதை ஆரம்பிக்கிறதுனால கிரமமா இதை படிப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது அதிக பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆவியானவர் தான் நமக்கு அதை உதவி செய்யணும், நாம் அதை கற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் நாம் ஏசாயாவினுடைய அந்த புத்தகத்தின், அவருடைய தீர்க்க தரிசன புத்தகத்தின் முன்னுரையோடு ஆரம்பித்து நாம அதை தியானிப்போம். ஏசாயா ஏசாயா என்ற பெயருக்கு கர்த்தர் என் ரட்சிப்பு என்று அர்த்தம்.
அவருடைய பெயரிலேயே ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. ஐசையா மீன்ஸ் காட் இஸ் மை சால்வேஷன். இதுல 66 அதிகாரங்கள் உண்டு இந்த புத்தகத்தில். அதில் முதல் 39 அதிகாரங்கள் யூத ஜனங்களின் பாவங்களும் அதற்கு கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்புகளை குறித்து இருக்கிறது. 40 66 வசனங்கள் நம்முடைய வருங்கால மீட்பை குறித்து, அந்த நம்முடையன்னு சொன்னா அந்த ஜனங்களுடைய வருங்கால மீட்பை குறித்து எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த தீர்க்கதரிசி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 8th century, 8 BC. அவர் இந்த வேத புத்தகத்திலேயே பெரிய புத்தகத்தை, ஒரு பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இது இல்லாதபடி சில வரலாற்று புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கிறதாக குறிப்பேடுகள் சொல்லுகிறது. அதை குறித்து அதெல்லாம் இப்பொழுது நம்மளுடைய வேதத்தில் இல்லை. ஆனா அதை குறித்து சில வசனங்கள் நமக்கு அப்படி குறிக்கிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை பார்த்தோமானால் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் படிக்கும்போது கையில வேதத்தோடு நம்ம அமர்ந்திருந்தோமானால் நமக்கு அது எளிதா இருக்கும். ஒருவேளை இப்படி ரெஃபரன்சஸ் வரும்போது குவிக்கா நீங்க எடுத்து வாசிச்சீங்கனாலும் அதிக பிரயோஜனமா இருக்கும். இப்போ நாம என்ன பார்க்கிறோம்னா 24ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுல பாத்தீங்கன்னா, உசியாவின் ஆதியோடு அந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. உசியாவை பற்றி இங்க கொடுத்திருக்கிற தகவல்களுக்கு மீறி மற்ற தகவல்கள் எல்லாம் ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா ஏசாயா இருந்த நாட்களில உசியா ராஜாவா இருந்தார். அதை குறித்து ஒரு வசனம் இங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னா, எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. அப்போ ஏசாயா இதை தவிர இந்த வரலாற்று நூல்களையும் சிறிது எழுதியிருக்கிறார். ஆனா அதெல்லாம் இப்பொழுது அது வேதத்தில சேர்க்கப்படவில்லை. பரவாயில்ல. ஆனா யார் இந்த தீர்க்கதரிசி? அவருடைய எழுத்துக்களிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அவருடைய ஜீனியாலஜி, அவருடைய ஃபேமிலி ட்ரீயை பார்த்தோமானால், அவர் ஒரு ராஜவம்சம், அரண்மனையிலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அதாவது அரண்மனையில தீர்க்கதரிசியாய் போய் வாழல, வளர்ந்ததே அரண்மனையில ஒரு ராஜகுமாரனோடு கூட சேர்ந்து வாழுகிற, ஒரு ராஜகுமாரனை போல வாழ்கிற ஒரு நிலைமை. அவனுடைய ஃபேமிலி முதல்ல நம்ம பார்த்தோமானால் அத்தாலியால் யார் என்று பார்த்தோமானால் ஏசபேல் ஆகாபுக்கு பிறந்த மகள். அவளுக்கும் யோராம் என்கிற ராஜாவுக்கும் பிறந்தது அகாசியா. நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதுல அகாசியா ராஜாவானார். ராஜாவானவங்களை மாத்திரம்தான் அவங்க, அதுவும் வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிற பெயர்களை மாத்திரம்தான் அவர்கள் அந்த ஜீனியாலஜி ட்ரீல போட்டிருக்காங்க. அப்போ அந்த அகாசியாவினுடைய இன்னும் அதுல ஒரு அகாசியாவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒரு சகோதரி அகாசியாவுக்கும் ஜிபாயாவுக்கும் பிறந்தது யோவாஷ். யோவாஷோட நிறைய பேர் இருந்தாங்க. அகாசியாவுடைய ஒரு சகோதரி தான் யோசேபியால். அவதான் இந்த யோவாசை
ஒளித்து வைத்தாள். ஏன் ஒளித்து வைத்தால்? அத்தாலியால் தன்னுடைய யோவாசுக்கு பாட்டி. ஆனா அத்தாலியால் என்ன செய்தானா, தனக்கு அந்த ராஜ்யபாரம் கிடைக்கணும்னு சொல்லி அகாசியா மரணம் அடைந்த உடனே அவனுக்கு ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு யாரும் இல்லை, அந்த யூதாவுல தகுதியானவங்க இல்ல. உடனே இவள் அந்த ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவனுடைய அதற்கு அசண்ட ஆகக்கூடிய எல்லாரையும் கொன்று விட்டார். அது தன்னுடைய சொந்த குமாரனானாலும் சரி, பேரன்கள் பேத்திகள் எல்லாரையுமே கொன்று விட்டார். அப்படிதான் அவர் செய்து கொண்டிருக்கிற வேளையில இந்த யோவாசை நம்ம ஒசேபியால் யூத வம்சத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டுமே, தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொன்னா அப்ப யூத வம்சம் காப்பாற்றப்பட்டாதான் அந்த அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்கிறதற்காக அவள் முயற்சி எடுத்து இந்த யோவாசை ஆலயத்திலே வைத்து ஒளித்து வைத்து ராஜாவாக்கினாள். யோவாசுக்கு பிறந்ததுதான் அமாசியா, ஆமோஸ். இந்த ஆமோஸ் வேற, தீர்க்கதரிசி ஆமோஸ் வேற. ஏமஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே ஏமஸ்ன்னு சொல்லுவாங்க. இவரே ஜெட்ன்னு போடுறாங்க, அவருக்கு எஸ்ன்னு போட்டுவாங்க, AMOS அப்படின்னு போடுவாங்க. அடுத்தது இவர் ராஜாவாகல, இவர் ஸ்டெப்சன் மாதிரி. இவர் அதுல ராஜாவா காட்டினாலும் அரண்மனையில இருந்த இன்னொரு சகோதரர். அமாசியா தான் ராஜாவானார். அதுக்கப்புறம் அமாசியாவுக்கு அடுத்து உசியா வந்தாரு. உசியாவுக்கு அப்புறம் யோதாம் வந்தாரு. யோதாமுக்கு அப்புறம் ஆகாஸ் வந்தாரு. ஆகாஸுக்கு அப்புறம் எசேக்கியா வந்தார். இந்த உசியா ராஜாவிலிருந்து எசேக்கியா ராஜா வரைக்கும் ஏசாயா தான் தீர்க்கதரிசியாய் இருந்தார். இந்த 4 ராஜாக்கள் காலங்களிலும் ஏசாயா தீர்க்கதரிசியாய் விளங்கினார். எப்படி 3 ராஜாக்களுக்கு தானியேல் அதிபதியாய் இருந்து அந்த அரண்மனையில இவர் ராஜ்யத்துல அவர் பணிபுரிந்தாரோ, இந்த ஏசாயாவும் இந்த 4 ராஜாக்களின் காலங்களிலே தீர்க்கதரிசியாய் இருந்து அவர் பணிபுரிந்தார். பாருங்க அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மனாசே ராஜா இருக்கார் இல்லையா, மனாசே, எசேக்கியாவுடைய மகன் மனாசே. இந்த மனாசே ராஜா மிகவும் எசேக்கியா அவ்வளவு நல்ல கர்த்தருக்கு பயந்த ராஜாவா இருந்தாலும் மனாசே துணிகரமான ராஜாவா இருந்தார். அவன் துணிகரமாய் இருந்த நாட்களில இந்த ஏசாயாவை 2 மரங்களுக்கு நடுவே பிடித்து கட்டி அவருடைய உடலை 2 துண்டாய் வெட்டி கொலை செய்தான். அந்த பெரிய பாவம் அந்த மனாசை செய்தது. அப்படித்தான் அந்த ஏசாயாவுடைய முடிவு. அன்றைய நாட்களிலே தீர்க்கதரிசிகளுக்கும் இன்று நடக்கிற பர்சிக்யூஷன் மாதிரி தான் தீர்க்கதரிசிகளுக்கும் அன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஊழியக்காரர் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை அன்றும் இருந்தது. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் போது அங்க எச்சரிப்புகள் இருந்தது, வார்னிங்ஸ் இருந்தது, டைரக்டா அட்டாக் இருந்தது, செய்யறது பாவம் என்று சொல்லும்படியாக காரியங்கள் இருந்தது. இதையெல்லாம் விரும்பாத மனிதர்கள், ராஜாக்கள் இவ்விதமாய் அன்றைக்கும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அந்த மாதிரி ஏசாயாவையும் கொன்று போட்டார். ஏசாயாவுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்திலேயே நம்ம பாக்குறோம். ஏசாயாவுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசினி, லேடி ப்ராஃபெட். அவங்க பெயர் குறிக்கப்படவில்லை, ஆனா அவங்களும் ஒரு லேடி ப்ராஃபெட். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. பாருங்க, அதுல ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கா, எப்சிபான்னு சொல்லி. ஆனா அந்த பெண் பிள்ளைய பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த ராஜ வம்சத்துல எல்லாம் பெண்கள் பெயரே வராது. அன்றைய இருந்த காலங்களில பெண்களை அவ்வளவு தாழ்த்த ஒரு நிலைமையில இருந்ததுனால அவங்க பெயர்கள் எல்லாம் வரவே வராது. நாம பார்த்திருக்கோம் பழைய ஏற்பாட்டுல, பெற்றான் 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 என்று இருக்கும். பெண்கள் தான் பெற்றிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பெயர் இவன் பெற்றான் அவன் பெற்றான்னு அப்படிதான் இருக்கும் ஜீனியாலஜி. ஆனா அதை எல்லாத்தையும் முறித்தெடுத்து இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையில மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5 பெண்கள் பெயரை நாம் வாசிக்கிறோம்.
நம்முடைய ஆண்டவர் பேரியர் பிரேக்கர், கல்ச்சர் பியாண்ட் கல்ச்சர்ஸ். அவர் எல்லாவற்றையும் மீறினவர். அவர் பெரிய புரட்சிவாதினே சொல்லலாம் அவரை. அப்படிப்பட்டவர், சரியானதை செய்கிறவர், சரியான எல்லாரையும் ஈக்குவலா நினைக்கிறவர். அவ்விதமாய் நாம் அவருடைய இதுல பார்க்கிறோம். எனிவே இங்கே நாம என்ன பார்த்தோம்னா, ஒரு தீர்க்கதரிசினி, அவங்களுக்கு 3 குழந்தைகள். அதுல எப்சிபாங்கிற ஒரு பெண், மற்ற 2 பேருடைய 2 மகன்கள். இந்த 2 மகன்களுடைய பெயர்களும் வரலாறு சம்பந்தப்பட்டதையாகவும் தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. முதல்ல பையன் பேரு ஷேராஜ் ஷூப், ஷேராஜ் ஷப்பா ஷூபா, எப்படி வேணா சொல்லலாம். அந்த மகனுடைய பெயரின் அர்த்தம் என்ன என்று பார்த்தால், ரெமனன்ட் வில் பி பிளஸ்ட். ரெமனன்ட் வில் பி பிளஸ்ட். The Mahershalal as Mahershalal was அசுல வாஸ் அப்படின்னு சொன்னா ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி, அது நியாய தீர்ப்பை பற்றி குறிக்கிறது. சோ அப்படி அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்களிலேயே தீர்க்க தரிசனம் இருந்தது. தீர்க்க தரிசன அர்த்தத்தோடு அந்த பெயர்கள் இருந்தது. தொடர்ந்து இருக்கக்கூடிய வம்சங்க, அந்த ஃபேமிலி ட்ரீ நமக்கு அவ்வளவு அவசியம் இல்லை. We will stop with this. So Isaiah had a wife and 3 children. One was a girl and 2 sons. And those sons were named after the prophecy which he declared in his time. So Isaiah was the son of Amos. அவ்வளவுதான் அதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலேயே அதிகமாய் அவருடைய பர்சனல் ஹிஸ்டரி ஒண்ணுமே தெரியாது. முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலும் இவரை பற்றிய குறிப்பு இருக்கும். மற்றபடி இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஜாஸ்தி இருக்காது. சரி. As a Jewish tradition says that Isaiah's father was the brother of King Amaziah of Judah. அது அமாசியாவுடைய சகோதரன் தான் ஆமோஸ். அந்த ஜீனியாலஜில குறிக்கப்படாததுனால அது வரலாற்று புத்தகத்துல இல்ல, ஆனா குறிப்பேடுகளில் இருந்தது. சோ அப்படின்னா என்ன, ஏசாயாவும் ஒரு ராயல் ஃபேமிலியில பேலஸ்ல வாழ்ந்தவர் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த 2 மகன்களுடைய பெயரும் it is recorded in the 7th chapter and 8th chapter. 7th chapterல அந்த முதல் மகனுடைய பெயர் ஷிராயாஷூப் அப்படின்னு சொல்லப்படலாம். அதுக்கு பேர் a remnant shall return. So this prophet lived in the pre-exilic times. So இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பேக்ரவுண்டோட நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு நல்லா கிளியரா அவர் என்ன சொல்றாரு, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாருன்றது நம்ம புரிந்து கொள்ள முடியும். எக்ஸைல்னு சொல்லும் போது இஸ்ரேல் நாடு பல ராஜாக்களால் அட்டாக் பண்ணப்பட்டு முற்றுகையிடப்பட்டு மக்களை அகதிகளாக தங்கள் நாட்டுக்கு இழுத்து சென்றக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துக்கு அதுதான் எக்ஸைல். அது நமக்கு நல்லா தெரியும். யூதேயாவுல பாபிலோனியர் நெபுகாத் நேச்சார் ராஜாவாக அவர் மூலமாக கைப்பற்றப்பட்டது. வடபகுதி இஸ்ரேல், அந்த வடபகுதியான அந்த இஸ்ரேலின் வடபகுதி நாடுகள் அசீரியர்களால் தாக்கப்பட்டு அசீரியா ராஜா அங்க அவர்களை சிறைப்பிடித்தார். இந்த ப்ரீ எக்ஸைலிக் இவர் முக்கியமா யூதேயாவுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களாதான் இவருடைய தீர்க்க தரிசனங்கள் அமைந்திருக்கிறது. உசியா ராஜா காலத்துல முதல்ல ஒரு கொஞ்ச நாளுக்கு அவர் 2 பேருக்கும் பொதுவா சொன்னாரு. ஆனா 90% of his prophecies are only to the Judeans. So that is his background. அவர் சொல்லுவது எல்லா தீர்க்க தரிசனமும் ஆசீர்வாதமா இல்லை. இப்ப நான் நிறைய சமயத்துல பார்ப்போம், வாக்கு தத்தங்கள் அல்லது ஆசீர்வாதமான வசனங்கள்லாம் ஏசாயா புத்தகத்துல நிறைய உண்டு.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா அவர் தீர்க்க தரிசனமும் பிளசண்டா இல்ல. சில நேரத்துல he had to announce that God is going to destroy. சில நேரத்துல அவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுவாரு, மேசியா வருவார், அவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுவார் என்பதை அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமா இருக்கும். சோ இதெல்லாம் விதமான அவருடைய எச்சரிப்புகளும் எல்லா விதமான அறிவிப்புகளும் இந்த புத்தகத்திலே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது எப்பொழுதுமே அவருடைய காலகட்டத்திலே சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அதற்கு பின்பு சிறு காலகட்டங்கள் சில வருஷங்கள், சில நூற்றாண்டுகள் கழித்து, உதாரணமா இப்ப ஏசாயாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல அந்த ப்ரீ எக்ஸைலிக் டைம்ஸ்ல அவர் வந்து மேசியா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பேசுகிறார், அவருடைய இறப்பை பேசுகிறார். அது நிறைவேறவே ஒரு எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து அது நிறைவேறிச்சு. ஆனா இதுல இன்னும் நிறைவேறாத அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் உண்டு. அது நிறைவேறுவதற்கு நம்முடைய காலகட்டத்திற்கும் பின்னான காலத்துல நிறைவேறும். சோ ஒரு தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு காலங்களுக்கும் ஏற்ற செய்தியை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அவரிடத்தில் பெற்று அவர் அதை சொல்லும் போது அதை எவ்வளவு ப்ரெஷியஸ் புக்கா அந்த புக் இருக்கு நமக்கு. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப், அருமையான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப் that teaches us how to live and how to do our duty, how to be saved. இந்த பாட்டு ஒண்ணு இருக்கும், அழகா அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அந்த என்டையர் இதுல கோல்டன் பெல்ஸ்ல 262 நம்ம அந்த பாட்டு எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா எப்படி கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது, அது எவ்வளவு நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம அதை பார்க்கிறோம். அந்த விதமாக இவர் எழுதின புத்தகமும் நாம் இன்றைக்கு படிக்க ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சோ நிச்சயமாவே we will be truly blessed, I believe, when we continue to study this prophetic book. சரி, இப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், அவரே அநேக தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே மரித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப அததான் நானும் இப்ப அதான் சொன்னேன். அதுதான் இங்க இருக்கு. சரி, இப்ப காலகட்டங்கள், இவர் இருந்த காலகட்டம், இவர் எந்த நாட்களிலே இருந்தார் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டோட்டல் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரிய அப்படியே பார்த்தோம்னா, ஒருவேளை இங்க புக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு த ப்ராஃபெட்ஸ் அண்ட் மென் இன்வால்வ்ட் இன் தட். இப்போ நாம எல்லாவற்றையும் முழுமையாய் பார்க்க அவசியம் இல்லாவிட்டாலும் நாம இந்த ஒரு காலகட்டத்தை பார்க்க வேண்டும். அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த கிங்டம் ஆஃப் ஜூடா, த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு போட்டிருக்கிற அந்த ஒரு காலகட்டம். அதுதான் உள்ளதுல பெரிய பெரிய லாங் பீரியட். அந்த அந்த டைம்ல வாட் ஹேப்பன்ஸ், த டோட்டல் இஸ்ரேல் தேசம் இரண்டாய் பிரிந்த தேசமாய் மாறுகிறது. வடபகுதிகள், தென் பகுதிகள். கோத்திரத்தாருக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த சாலமோன் ராஜாவின் மகன்கள் காலத்துல இந்த பிரித்து அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. அந்த வட ராஜ்யத்துல 10 கோத்திரத்தாரும் தென் பகுதியில 2 கோத்திரத்தாரும் இருக்கும்படியாய் அழிக்கப்பட்டது. முக்கியமாக அதுல யூதா தேசம் இருந்தது. அதனால யூதா கோத்திரம் இருந்ததுனால அந்த பகுதியே யூதேயா, கிங்டம் ஆஃப் ஜூடான்னு அது அழிக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த கால கட்டத்துலதான் ஏசாயா தீர்க்கதரிசியாய் இருந்தார். இந்த காலகட்டத்துலதான் அந்த 4 ராஜாக்களும் ஆண்டார்கள். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இந்த 4 ராஜாக்களும் இந்த பீரியட்ல தான் அந்த ஆட்சி செய்தார்கள். இந்த டைம்ல தான் இந்த ஏசாயா புத்தகமும் எழுதப்பட்டது. இந்த டைம் முடிந்த பிறகுதான் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த கேப்டிவிட்டி ஆஃப் ஜெருசலேம் நடந்தது. பாபிலோனியரால் முற்றுகையிடப்பட்டு அந்த மக்களை
பிடித்தார்கள். தட் இஸ் வை ஐசையா இஸ் கால்ட் அஸ் ப்ரீ-எக்ஸைலிக் ப்ராஃபிட். இவருடைய சமகால கட்டத்திலேயே இருந்த வேற சிறிய தீர்க்கதரிசிகள் யார் என்று பார்ப்போம்னால் ஓசியாவும் மீகாவும். இவங்க இல்லாம மற்றவங்களும் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இவரோட அதே டைம்ல இருந்தவங்க, பிகாஸ் திஸ் லாங் பீரியட் it does not just start with Isaiah's birth and ends with Isaiah's death. Many other events are there and another long period is there. So அந்த டைம்ல வந்து யோவேலு, இவர் ஆபகுக்கு, இன்னும் கூட செப்பனியா அவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் இந்த அவரோடு கூடயே இருந்த சமயத்துல ஓசியாவும் மீகாவும் அதிகமாய் அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள். அவர்களும் தங்களுடைய புத்தகங்களில இந்த காரியங்களை எல்லாம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அந்நாட்களிலே பயங்கரமா பயன்படுத்தி இருக்கிறார். நாம் எசேக்கியேல் புத்தகத்தை வாசிக்கும் போதே பார்த்தோம். அவர்களுக்கு மிகவும் கடினமான தொழில், கடினமான செயல்களை செய்யும்படியாகவும் கர்த்தர் எதிர்பார்த்திருந்தார். இன்றைக்கு நமக்கு வந்து கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடியுமே எந்த இதுவுமே இன்னைக்கு மக்களோட ஆட்டிடியூடே, they want to have it in a very comfortable way. All whatever we may do, whatever we are doing in the name of the Lord, it should all we want it to be more comfortable. ஆனா அன்றைக்கு அவங்கள பயங்கரமான சூழ்நிலைகள்ல பயங்கரமாய் இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்லி அவர்களை செய்தது, அதுவும் எசேக்கியேல் தான் ரொம்ப அதிகமாய் நம்ம பார்த்தோம். எரேமியாவை புலம்பல் தீர்க்கதரிசியாகவே அவரை வைத்தார். ஏசாயாவுக்கும் நிறைய எச்சரிப்புகளை கொடுக்கும்படியாக அவருக்கு பயமா இருக்கும் அந்த சமயத்துல பேசிருக்கலாம். ஆனா தைரியமாய் அவர் பேசினார். அவர் தன்னுடைய அந்த அறிவிப்புகளை சொன்னார் என்று சொல்லி நாம பார்த்தோம். So he is a warning label to Judah to turn to God. Why? யூதாவிலே அந்நாட்களிலே பயங்கரமான ஒரு பாவ நிலைமையில அந்த மக்களும் ராஜாக்களும் இருந்தார்கள். அதனால கர்த்தர் ரொம்ப மன வருத்தப்பட்டார். அவர் வந்து he cannot tolerate sin. அது அவருடைய precious children இருந்தாலும் அவங்க பாவம் செய்வார்களானால் அவரால் அதை தாங்க முடியாது. even today even though we are all saved and we are all called by God and we are precious to him, when we go astray, God is grieving over us. God feels for it. அவர் நாம வந்து அவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறோம். முதலாவது அதை நாம் நினைக்க வேண்டும். Secondly, since he cannot tolerate sin, he has to execute his judgment. It was so even during that period of Isaiah. அதனாலதான் அவர் வந்து அநேக எச்சரிப்புகளை ஏசாயா மூலமா சொல்லும்படி சொல்லுகிறார். அதுல ஒன்று, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போதே அவரே சொன்னது, those who hear the word of God and obey it are blessed. அவர் அந்த ஆசீர்வாதத்தின் கீ எங்க இருக்கு, இந்த பிளெஸிங் உடைய சீக்ரெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, those who hear the word and obey the word, அங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. ஆனா அன்றைக்கு ஏன் இப்ப சொல்றோம்னா, அன்றைக்கு ஏசாயா காலத்துல அந்த மக்கள் வசனத்தை அவமதித்தார்கள். They did not believe, they did not obey, they did not respond to his voice. அதுதான் அங்க. சோ 150 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா வாழ்ந்த நாட்கள்ல அவர் வாழுவதற்கு முன்பாகவே நான் தான் சொன்னேன், அந்த பீரியட் இஸ் a very long period. அந்த கிங்டம் பீரியட், நார்தர்ன் சதர்ன் என்று சொல்லி அந்த இஸ்ரேல் தேசம் பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். அதுல இந்த சதர்ன் பார்ட்ல யூதாவும் பெஞ்சமீனும் அந்த 2 கோத்திரத்தார் மாத்திரம் இந்த யூதா பகுதியில இருக்காங்க. இந்த யூதா பகுதியில தான் ஏசாயா அவருடைய தீர்க்க தரிசனத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார். தலைநகரம் அந்த எருசலேமாய் இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம்
அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா இந்த ஏசாயா புத்தகம் வேதத்திலே 23வது புத்தகம், 23rd புக் இன் த பைபிள். இதுக்கு 66 சாப்டர்ஸ் இருக்கு. 1292 வசனங்கள் உண்டு. 71 தீர்க்க தரிசன செய்திகள், அறிவிப்புகள் உண்டு. இதுல 395 ஃபுல்ஃபில்டு ப்ராஃபசிஸ் இந்த காலகட்டத்திலேயே, அவருடைய காலகட்டங்களிலேயே 395 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. அப்ப எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. 634 தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. அதுல கொஞ்சம் ஒருவேளை இந்த காலகட்டங்களில நிறைவேறி இருக்கலாம். ஆனா இன்னும் நமக்கு தெரிந்து நம் நாட்களுக்கு பின்பாக கூட, இத்தனை 2000 நூற்றாண்டுகளுக்கெல்லாம் பின்பாக கூட அது நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கட்டளைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, கேள்விகள் உண்டு. இதெல்லாம் நிறைந்த புத்தகம்தான் இந்த ஏசாயா புத்தகம். இதுல 5 விதமான விடுதலை செய்திகளை முக்கியமாய் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த என்டையர் புக்ல நமக்கு 5 விதமான விடுதலை செய்திகள் உண்டு. அதுல முதல் விடுதலை செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதாவை அசீரிய தாக்குதலிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி 36, 37 அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 36, 37 அதிகாரத்துல அசீரியர்களிலிருந்து ஒரு விடுதலையை நாம் 40 அதிகாரத்துல பாபிலோனியரிலிருந்து ஒரு விடுதலை. முதல் 11, 12 அந்த அதிகாரத்திலேயே 7 சாப்டர்ஸ்லயே நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, யூதர்கள், உலகெங்கிலும் இருக்கிற யூதர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் இங்கே இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் புறஜாதியாரோடு இங்க சேருவார்கள் என்று சொல்லி அது ஒரு தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறோம். இப்ப நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இந்த வாரம் எல்லாம் நிறைவேறிடுச்சு. அசீரியர் தாக்கப்பட்டது நிறைவேறிடுச்சு. பாபிலோனியர் தாக்கினதும் நிறைவேறிடுச்சு. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு நேஷன் ஆகணுங்கிறதும் நிறைவேறிச்சு. அதனாலதான் 1948 அவங்க ஒரு நேஷனாய் அவர்களை உருவாக்க முடிந்தது. அதே போல இனி வரக்கூடிய காரியங்களை பற்றி இன்னும் ஒரு விடுதலை செய்திகள் உண்டு. அது என்ன பாத்தீங்கன்னா, பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கக்கூடிய, பாவத்திலிருந்து விடக்கூடிய விடுதலை. இதை நாம் ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு அந்த சாப்டரே தெரியும். லெந்து நாட்கள்ல அதிகமாய் தியானிக்கிற ஒரு சாப்டர். நாம அந்த சாப்டரை வாசித்து பார்க்கலாம். அதுல நமக்கு இந்த ஐடியாவோடு நம்ம பார்த்தோம்னால் நமக்கு இன்னும் ஒரு தெளிவா இருக்கப்போ, நம்ம பல சமயங்கள்ல வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா ஒரு பேக்ரவுண்டோட, ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட நாம அந்த வேதத்தை வாசிக்க நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு விளங்குகிறது. நிறைய கோணங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. That's why we have to keep on reading the Bible, because it is a treasure. அது இப்படி தோண்ட 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 அதுல இருந்து நமக்கு நிறைய புதையலாய் கிடைக்கும். சரி, கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டெலிவரன்ஸ் ஆஃப் கிரியேஷன். முழு படைப்புமே ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறது. ரோமர் 8 அதிகாரத்துலதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த entire creation is groaning, it needs deliverance அப்படின்னு. ஏன்னா அவங்க படைத்த படைப்பின் நோக்கமும் படைத்த படைப்பின் விதமும் வேற. இன்றைக்கு அந்த படைப்பு, how far it has been exploited, how much of destruction and damage has been done for this creation by humankind, we know. So they also are anticipating a deliverance, which should be done at the time of his coming, second coming. So அதுக்காக அவங்க காத்திருக்காங்க. So இவ்விதமா இந்த 5 விடுதலை செய்தியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம், இது ஒரு விடுதலை செய்தியால் உள்ள ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். அல்லது
ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு வாக்குத்தத்த புத்தகம் என்று சொல்லலாம். அவருடைய எழுத்துக்கள் அவ்வளவு அருமையா இருக்கு. சரி, இந்த புத்தகத்தை எழுதினது இவரா அப்படின்னா, இவர்தான் என்பதற்கு ஆதாரமாகத்தான் அந்த முதல் வசனத்திலேயே நாம பார்க்கிறோம். ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அவர் கண்ட தரிசனம், அவர் பார்த்த தரிசனத்தை குறித்து இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு அவர் எழுதியிருக்கிற அவருடைய எழுத்துக்கள்லயே நாம் தெரிந்து கொள்கிற ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப். இன்னும் கூட நம்ம பார்ப்போம், நிறைய இடங்களில புதிய ஏற்பாட்டுல இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டி இருக்கிறதையும் நாம் பார்ப்போம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதையும் நாம் பார்ப்போம். விசேஷமா அந்த 53ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, வேர்ட் பை வேர்ட் it had been fulfilled on the cross. crucifixionல அந்த என்டையர் ப்ராசஸ்ல, அந்த டொலரோசா அந்த பாத்ல whatever happened was exactly as that has been recorded by Isaiah in the chapter 53. So அதனால அது நமக்கு இன்னொரு ப்ரூஃப். உள்ளேயே இவர் எழுதினதிலே நாம பார்க்கிறோம். இன்னும் அவருடைய ஆத்தர்ஷிப் நமக்கு இன்னும் பலருடைய கோட் பண்றதுல இருந்தே நமக்கு அதை தெரியுது. இயேசு கிறிஸ்துவே ஆலயத்துல ஜபாலயத்துல நின்று வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை மேற்கோள் காட்டிதான் அவர் வாசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த புத்தகத்தை எழுதினவர் ஏசாயா தான் என்பதற்கு நமக்கு இதெல்லாம் ஆதாரம். சரி, இரண்டாம் வசனத்துல இந்த இடத்துல கர்த்தர் எப்படி அந்த இடத்துல ஏசாயா மூலமா பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அதை பாருங்க. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் எப்படி பேசினாருன்னா, இந்த என்டையர் கிரியேஷனையே அவர் ஒரு சாட்சியாக அழைக்கிறார். அதையே ஒரு ஜூரி மாதிரி, ஒரு கோர்ட் மாதிரி அந்த இடத்த வைத்து தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய வேதனையை அங்கே அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். இதற்கு யாரிடத்துல அவர் புலம்புறாரு? இந்த கிரியேஷன் கிட்ட அவர் புலம்புறாரு. ஏன்னா வேற யாரும் இல்லை, எல்லா மனுஷரும் இந்த மாதிரி இருக்காங்கன்னு கர்த்தர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கிரியேஷன் கிட்ட அவர் புலம்புவதை நாம் வீட்டுல எல்லாம் கூட நம்ம சில சமயத்துல நம்ம பிள்ளைகளை குறிச்சு நமக்கு பயங்கர ஒரு இதான நம்ம புலம்புறோம். நமக்கு யாராவது நெருக்கமா இருக்கிறவங்க, நம்ம உறவுகள்கிட்ட நம்ம புலம்புறோம். அது மாதிரி கர்த்தர் கிரியேஷன் கிட்ட அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வாட் we understand, God is so much offended by our disobedience. God is so much offended by our ignorance. அறிவில்லாமல் இருக்கிறார்களே. God is so much offended by our rejection. When we are not accepting what God says, when we don't do God's will, God is so much offended that he cries to the skies and to the earth. நான் இப்பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம். So he now stands as a prosecutor as well as a judge. There is no escape, no way of escape. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் இந்த இரண்டாம் வசனத்திலே நாம் அந்த கிரியேஷன் குரோனர் ரோமன்ஸ் 8 தான், ரோமன்ஸ் 8:22. ஏன் அவர் அந்த கிரியேஷன் கிட்ட சொல்றாருன்னா, கிரியேஷன் இஸ் ஆல்சோ so much offended. It is also suffering and it is groaning, waiting for deliverance. அதனால அவர்களிடத்திலே இவர் சொல்றார், கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் அப்படிதான் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு இப்ப நமக்கு தெரியுதா? why we should conserve, why we should preserve the earth, why we must keep our planet without pollution. Not because we are concerned about the environment. Is it working? Can you see?
Camera is not working, is it? Yeah. Not because the it is the new invention of science, environmental science, ecology. Not because of all that. Because God is concerned. God is concerned that His creation is disturbed. It is being destroyed by man. So we have to conserve our earth. அதுதான் ஒரு பெரிய பொறுப்பு. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு. The first responsibility to preserve and conserve this earth. ஆதாமுக்கு சொல்லப்பட்ட வேலை. அது இன்றைய தலைமுறை வரைக்கும் அது கடந்து வருகிறது. ஆனால் அதை நாம் செய்வதிலே அதிக ஜாக்கிரதையாய் இருக்கிறதில்லை. ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அதை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் அடுத்துதான் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்டுல இருக்கிற ஒரு நாய் கூட என்னுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுது. ஆனா நான் படைத்த இந்த மனித அறியலையே. அதே தோன்லதான் அவர் அங்க பேசுறாரு. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். When we see people being so indifferent, being so insensitive about the things of God, this kind of a burden should come to us also. இன்றைக்கு நமக்கும் அந்த பேர்டன் வரணும். இப்படிப்பட்ட இன்சென்சிட்டிவ் பீப்புளா நாம இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் திங். அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய அவர் என்ன, வாட் இஸ் ஹிஸ் பிளான், வாட் இஸ் ஹிஸ் வில், வாட் இஸ் ஹிஸ் டிசையர், வாட் வில் மை மாஸ்டர் லைக், ஐ ஷுட் நோ. த டாக் நோஸ் நோ. நம்ம வீட்டுல நம்ம வளர்த்துற நாய்க்கு நாம என்ன செஞ்சா பிடிக்காது. பாத்தீங்கன்னா சில சமயம் பாருங்க, காலுக்குள்ள அப்படி மூஞ்சிய வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒன்னும் செய்யாத மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் நோஸ் மாஸ்டர் இஸ் கோயிங் டு, மாஸ்டர் டஸ் நாட் லைக் திஸ், பட் இட் வாண்ட்ஸ், அதுக்கு வேணும், அது போய் அதை சாப்பிடணும்னு நினைக்கும். ஆனாலும் அவர் சொல்ற வரைக்கும் அது சாப்பிடக்கூடாது. அதனால அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். த மொமெண்ட் ஹி ஈவன் அவர் கையை எடுக்கிறதுக்குள்ள இது ஓடி போய் சாப்பிடும். அப்படி அது காத்துக்கிட்டு. ஸோ இவன் ஒரு 5 அறிவுள்ள மிருகம் தான் அவருக்கு சொல்றாரு. 5 அறிவுள்ள ஒரு மிருகம். ஆனா இவரை என்னோட இமேஜ்ல படைச்சேன். இந்த மனுஷனை எல்லாம் என்னை பற்றி அறிவிச்சிருக்கேன். அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா அதுல அவங்க சோ இக்னோரண்ட், சோ இன்டிஃபரண்ட், சோ கேஷுவல். பீப்புள் ஆர் வெரி கேஷுவல். நாமும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தருகிறோம்? அதான் இன்றைக்கு எவ்வளவு கேள்வி. அதை சீர்தூக்கி பார்த்து இந்த நாட்களில கொடுக்கப்பட்ட கிருபையாய் தந்திருக்கிற இந்த லென்டன் டேஸ்ல அதெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? இம்ப்ரூவ் பண்ண. திஸ் இஸ் த ரைட் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் லென்ட். ஸோ how are we going to make this Lent period a spiritual exercise period, a spiritual improvement period, or a spiritual refresher period? நிறைய எல்லா எல்லா ஒர்க்குகளுக்கும் இன்னைக்கு ஜாப் இதுல எல்லாம் ஒர்க் ரெஃப்ரெஷர் கோர்சஸ்ன்னு வைக்கிறாங்க. டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் யூ வித் ஆல் த நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் ஆல் த நியூ மெத்தட்ஸ் அண்ட் ஹவு யூ ஷுட் அப்ளை இட், ஹவு யூ ஷுட் டேக் இட்னு எல்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி திஸ் ஸ்பிரிச்சுவல் இந்த பீரியடை how can we make it think on those lines? Let these words help us, make us also to make small decisions that we can make it into a spiritual exercise, to be more sensitive and more responsive to the word of God. ஏன்னா அவ்வளவு ஒரு வேதனையோடு அவர் அங்க சொல்வதை நாம் பார்க்க. எஸ், same thing is that lack of understanding only causes people to rebel against.
இன்னைக்கு 70% of our student community, of our youngsters, believe in no God. Yeah, those who believe God are not behaving as if they are knowing God. Those who believe God, அது ஒரு general term. So those who believe in the one and the real true God are still worse. They never exhibit, they never show any difference from others who believe God or who do not believe. That is why இன்னைக்கு younger generation is not willing to accept all these things. They don't want to read. They don't want to know anything about this. So this is the time for us to, ஏன்னா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்ன்றத நம்ம பாக்குறோம், இதெல்லாம் நடக்கும்னு பாக்குறோம், அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம ஆயத்தமாகணும், நாம ஆயத்தப்படுத்தணுங்கிற அந்த ஆஸ்பெக்டே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு ஸ்டெப்பு கூட நடக்க மாட்டேங்குது. கடைசி காலத்துல என்னெல்லாம் நெகட்டிவா நடக்கணுங்கிறன்னு சொல்லுமோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறிட்டு. ஆனா பாசிட்டிவா என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. Because we are not involved, we are not interested, we ourselves are not showing any improvement. May God help us to improve ourselves, refresh ourselves, and do something, at least a burdened prayer daily during these days for on this purpose. Right? So, நான்காம் வசனம். ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் கொல்லாதவர்கள். எருசலேம்ல என்ன மாதிரி யூதேயா தேசத்துல எப்படிப்பட்ட கூட்டம் அங்க இருக்குங்கிறதுக்கு 5 விதமா அந்த மக்களை பற்றி போட்டிருக்கிறாரு தீர்க்கதரிசி. என்னன்னு பாருங்க. பாவமுள்ள ஜாதி. தீர்க்கதரிசி ஒருபோதும் தானாய் சுயமாய் அவர் பேசுவதில்லை. வசனமே அப்படி இருக்கு. தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எழுதுகிறது. சோ இப்ப அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? பாவமுள்ள ஜாதி ஃபர்ஸ்ட். இரண்டாவது அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம். மூன்றாவது பொல்லாதவர்களின் சந்ததி. நான்காவது கேடு உண்டாக்குகிற புத்திரர். ஐந்தாவது கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனவர்கள். இன்றைய சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ சபை depicts what is given in this verse. Don't you agree? எல்லாம் பெர்ஃபெக்ட் ஹோலி செயின்ட்ஸா இருக்காங்க. இதெல்லாம் அத்தனை காரியமும் இன்றைக்கு இருக்கிறதே. நான் அதுல இல்ல, நான் ஒருவேளை இதுல உள்ள எல்லாம் இல்ல, என்னோட ப்ரொஃபைல் அதுல ஃபிட் ஆகல. Are you safe? Do you think you will be safe? சகாயம் வேற இடத்துல இருந்து வரும். எஸ்தருக்கு சொன்ன எச்சரிக்கை. நீ என்ன செய்யற? இந்த காலகட்டத்துல உன்னை எதற்காக வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துல வைத்திருக்கிறார் அறிந்து கொண்டாயா? அதற்காய் நீ என்ன செய்கிறாய்? இதுதான் கேள்வி. அன்றைய ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்ப்போம். சரி, 5ஆம் 6ஆம் வசனம். 5ஆம் வசனத்துல மறுபடியும் அவர் ரொம்ப வேதனையோடு பேசுகிறார். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. Children sometimes, they become very stubborn. Even after giving them good spanking, they will not obey. They will not submit. இன்னும் முரட்டுத்தனமா தான் இருப்பாங்க நிறைய டைம்ல. நம்ம பாக்குறோம்ல. அப்ப இன்னும் அடிவாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? அடிக்கும் போது சரி, அந்த அடி கொடுக்குற ஒருவேளை பெற்றோர் கொடுக்குறாங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்மளாட்ட இருக்கிற பாட்டிமார்களுக்கு சரி ரொம்ப வருத்தமா இருக்கும். நாம இப்படிதான் நினைப்போம். இன்னும் நீங்களே நடிக்கப்பட வேண்டும். நீ அது சொன்னபடி கேட்டுட்டீங்கன்னா உனக்கு அடி கிடைக்காம போகுங்களா அப்படின்னு நாமளே நினைப்போம் இல்லையா?
அவர் அதே டோன்ல தான் பேசுறாரு. அதிகமாய் விலகி போகிறீர்களே. So God is a loving God. God has so much of love over his people. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. Have you seen people like this walking on the streets? முந்தியெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். இப்போ வெரி ரேர். Here and there one or two are like this. பட் நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படியே முழுசு கட்டுகளா இருக்கும். பக்கத்திலேயே போக முடியாது. ஒரே நாத்தமா இருக்கும். எல்லா காயங்கள்லாம் அப்படி இப்படியே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் our thoughts, our words, our actions, the place where we go, the things that we do with our hands, everything is like a sore. அழுகுனது, நாச்சம் பிடிச்சது. இந்த பரிசுத்த தேவனுக்கு பக்கத்துல நாம் எப்படி நிக்கிறோம்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாம் சீல் பிடுங்குற சீல் வழிந்து கொண்டிருக்கிற காரியங்கள். Once again I tell you, இதுக்கெல்லாம் நாம ரிப்பெண்ட் பண்ணி இந்த நாட்கள்ல if we ask God, he is willing to restore us. இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் வெறும் பாயிண்டிங் ஃபிங்கர் அல்ல. He is a loving God. He is giving a solution to that. That is also there in this chapter. What he expects us is to repent. Lent is a time of repentance. Let us repent for all these things that we read in these two verses. தலையெல்லாம் வியாதி, எண்ணங்கள்லாம் எண்ணத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாப்பானதா இருந்தது. நம்ம எண்ணங்கள்ல என்ன what dominates? Is it worry? Is it fear? Is it wrong thoughts? Is it anger, vengeance, waiting for an opportunity to repeat, to give back? என்ன எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள்ல தலையில டாமினேட்டர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வியாதி. இருதயமெல்லாம் பலட்சியம், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. நம் ஆண்டவர் அப்பற்றவர், அழுக்கற்றவர், ஒப்பில்லாத நேசம், பரிசுத்தமானவர், அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், ஒரு களங்கம் இல்லாதவர், அன்பிளமிஷ்ட். நம்ம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். நம்ம எந்த மாதிரி எதெல்லாம் நம்ம அழுக்காக்குது, நம்ம எதெல்லாம் நம்ம அப்படி நாரடிக்குது. டைரக்டா பேசியிருக்காருல, நாற்ற பிடிச்சுதான் இருக்கு. அது காயம், வீக்கம், கட்டு, நொதிக்கிற ரணம் உள்ளது. பதன்னு இருக்கும். அது சீல் பிடுக்கப்படாமல் இருக்கும். ஒருவேளை இதை நம்ம சொல்லும் போது எவ்வளவு அருவருப்பா இருக்கு இல்லையா? நம்முடைய உள்ளங்கள்ல எவ்வளவு காரியங்கள் இன்னும் சீல் பிடுக்கப்படாமல் இருக்கு. அப்படியே மேல மூடி மூடி வச்சிருக்கோம். நம்முடைய அந்த காயத்தடியே மேல மூடி வைக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்துல கூட எத்தனையோ காரியங்களை மூடி வச்சிருக்கோம். இன்னும் எத்தனை பேரை மன்னிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்தது, அவர்கள் நம்மிடத்திலிருந்து அபகரித்தது, அதெல்லாம் இன்னும் உள்ளத்திலேயே இருக்கு. we still have அந்த காயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் சீல் பிதுக்கப்படல. அப்படியே பதன்னு இருக்கு. கர்த்தர் அதை தான் சுட்டி காட்டுறார். அந்த forgiveness வந்துச்சுன்னா, if you ask God to forgive you, God will enable you to forgive them. God will help you to release that forgiveness
Actually, the forgiveness is a great thing that has to be released from you. அது செய்தோமானால் அந்த விடுதலை, நம்ம 5 விதமான விடுதலையை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அந்த டெலிவரன்ஸ் we will get. அது செய்யாத வரைக்கும் அது நமக்குள்ள ஒரு வியாதியாய், புடமாய், உள்ளுக்குள்ளேயே அது அப்படியே இட் வில் பி க்ரோயிங். இதுக்கெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா, ஒரு சின்ன காயம் வந்துருச்சுன்னா, அது சின்ன காயமா தான் இருக்கும். few months the entire leg has to be removed. உள்ளுக்குள்ளேயே போயிடும். அது உடனுக்குடனே அதை நம்ம வந்து சரிப்படுத்தலைன்னா, அதுல நம்ம அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோமே. நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவில எவ்வளவு காரியங்கள் இந்த மாதிரி இன்னும் சீல் புதுக்கப்படாம, எவ்வளவு வெறுப்புகள், எவ்வளவு மனக்காயங்கள், காயங்கள். கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு இதெல்லாம் இருக்கவே வேண்டியது. என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை நான் தரேன், சமாதானத்தை தரேன். அதுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கே வந்தேன், இவ்வளவு பாடுபட்டேன். அதான் அவ்வளவு வேதனையோட சொல்றாரு. வானமே கேள், பூமியே கேள்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, எங்க போய் நான் அழுவேன், நான் எங்க போய் இதெல்லாம் சொல்லுவேன், அந்த வேதனையோடு அவர் இருக்கிறாரு. ஜனங்களுக்கு அறிவில்லாம இருக்காங்க, என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, என் அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே இருக்காங்க. இந்த புலம்பலின் சத்தம் நம்மை குறித்து இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தீர்மானித்து நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம், அறிக்கை செய்வோம், மன்னிக்க வேண்டியவர்களை இந்த நாட்கள்ல மன்னிப்போம். நம்ம உட்கார்ந்து யோசிச்சாதான் தெரியும். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா மறந்துட்டோம்னு நினைக்கிறோம், உள்ளேயே தான் இருக்கு. அது ஒரு தாட்டை தட்டி விட்டா போதும், அப்படியே முழு வீரியத்தோட வெளியே எழும்பும். இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி என்னை ஏமாத்திட்டாங்களே, அவங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்புதான். நம்ம உண்மையாவே நம்மளை வந்து அப்படியே டிசீவ் பண்ணிட்டாங்கதான். ஆனா as a God's child, what God expects you is to forgive and forget. அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய பாவத்தை எல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டுட்டு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்றாரு இல்லையா? அதே நாம செய்யணும்னு அவர் எதிர்ப்பார். சோ இந்த சிந்தனைகளோடு இந்த லெந்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த நாட்கள்ல இப்படி நம்மை நாமே முதலாவது சீர்தூக்கி பார்த்து, இன்னும் என் இடத்துல என்ன காயங்கள், என்ன விதமான வியாதி, வீக்கம், ரணம், சீல் பிடிக்காம இருக்கிற நிலைமைகள் என்னென்னலாம் இருக்குன்னு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கேட்டு அதையெல்லாம் செட்ரைட் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் லென்டன். ஏன்னா காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. மிக கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். என்னவோ எப்பவோ நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்பவே வந்துருச்சு. என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா நடக்கும். So we are in that time. Everyone is preparing themselves for the negative side. What are we doing? அதான் கேள்வி. So let's resolve to do what is necessary during these days. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தார், உங்களுடைய அளவற்ற அன்புக்கு ஆண்டவரே நாங்க எதுவுமே ஈடு செய்ய முடியாது. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறானால், எங்களுக்காய் நீர் இவ்வளவு காரியங்களையும் செய்து, எங்க நிலைமை இவ்வளவு மோசமாய் இருந்தாலும் நாச்சம் பிடித்தவர்களாய், ஆண்டவர்களை அருவருக்கத்தக்கவர்களாய், முன்னால நிக்க தகுதி இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் எங்களை கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீரே, எங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீரே. நாங்க அறிக்கை செய்தா போதும் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களே சுவாமி. இதை உணர்ந்தவர்களாய் நாங்க எங்களை தாழ்த்த, நாங்க அறிக்கை செய்ய
அறிக்கை செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, அறிக்கை செய்யலைன்னா இரக்கம் பெற மாட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தயவா எங்களுடைய இருதய கடினங்களை எல்லாம் நீர் உடைத்து போடும், நல்லா தாழ்த்தரக்கு உதவி செய்யுங்க. நாங்க எவ்வளவு தூரம் ஆடாக முடியும்னு எங்களுக்கே தெரியாது சுவாமி. ஆனா we can be so stubborn, so obstinate like a mule. Yes Lord. அதை அடிச்சு நீங்க சாஃப்ட் ஆக்கிடலாம். ஆனா எங்களை நீர் என்ன செய்தாலும் கூட சில சமயம் we become repeatedly hardened. Lord, forgive us, forgive us. எங்களுக்கு அந்த ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அந்த சிந்தையத்தாரு, பாவத்தை அறிக்கையிடுகிற சிந்தையத்தாரு, சீல் பிதுக்க ஆண்டவரே சுத்தமாக்க. அது எவ்வளவு வேதனை தரும் இல்ல, அந்த வேதனை அவசியம், அந்த வேதனை அவசியம். ஏன்னா அதற்காக நீர் அங்கக்கு மேலாக எத்தனையோ தடவை மேலாக நீர் எங்களுக்காக வேதனைப்படுகிற தேவனா இருக்கு. உதவி செய்யுங்க, மூடி மூடி வைக்காம. கவர்ஸ் இன் வில் நாட் பி சேவ்ட். ஆனா அறிக்கை செய்தோமானால் நாங்கள் இரக்கம் பெறுவோம். உதவி செய்யுங்க. கிளறி பார்க்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இருதயத்தை கிழித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயத்தை கிழித்து பாருங்கள் சொல்றாரு. எங்களுக்கு அந்த மாதிரி இந்த நாட்கள்ல இன்னொரு தீர்க்கதரிசி ஆமோஸ் நினைக்கிறார், உயிர்ந்து ஆராய்ந்து சொய்து தெரியுங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்கள்ல அனுபவமாகட்டும். நாங்க ரைட் ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து நிக்கிறோம். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஸ்பெசிபிக் டைமை வச்சு நாங்க எங்களை ஆராய்ச்சி பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி. ஹெல்ப் அஸ் டு க்ரோ, ஹெல்ப் அஸ் டு க்ரோ. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல போடுறான், இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்வீங்க, ஐ வில் புட் இன் க்ரோ அப்படிங்கிறான். அது சரியானதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வளர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் அஸ் டு க்ரோ. எஸ் லார்ட். எங்களுடைய நிலைமையை நீர் அறிவீர், நாங்கள் அறிவீர். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. தேறினவர் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை சுவாமி. நிற்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருவருமே இல்லை சுவாமி. நாங்க எல்லாரும் உங்க முன்னால அழுக்கானவர். ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்ய. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரத்தடப்பட்டவங்களை அழைத்து பாருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள், மனதின் பாரங்கள், எத்தனையோ கவலைகள் உண்டு சுவாமி. எல்லாருக்கும் உண்டு. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரே மனபாரங்களையும் நீக்கி கொடுங்க. இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமான மாதமா இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற மாதமா இருக்க உதவி செய்யுங்க. எங்களில் காணப்படுகிற தேவைகளை, எங்களுடைய குடும்பத்திற்கான தேவைகளை சந்திங்க சுவாமி. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் காணக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெற்று நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். Thank you, ma'am. Thank you, Annie. Thank you, God bless. Thank you, Annie. Thank you, God bless.